கடற்படைக்கு 26 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல். இந்தியா பிரான்ஸ் இடையே 63,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகிறது. திருப்பதி பகாலா காட்பாடி ரயில் மார்க்கத்தை இரட்டை பாதையாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1333 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஆந்திர மக்கள் பயனடையும் வகையில் நடவடிக்கை. சென்னை அடுத்த பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒப்புதல். பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு 2வது விமான நிலையம் அவசியம் என மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விளக்கம். காஞ்சிபுரம் ஒரகடத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது லேப்டாப் உள்ளிட்ட கணினி சாதனங்களுக்கான மின்னணு உபகரண உற்பத்தி ஆலை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக அரசு டிஸ்கன் டெக்னாலஜிஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. நீட் விலக்குக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம். நீட் விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் புதிதாக வழக்கு தொடரப்படும். அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டத்தில் தீர்மானத்தை வாசித்த துணை முதலமைச்சர் உதயநிதி. சென்னை வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக தரப்பில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என தகவல். பேரவைக்கு 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்ட நிலையில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சென்னையில் இருக்க இபிஎஸ் அறிவுறுத்தல் என தகவல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு சென்னை வருகை. 2 நாட்கள் சென்னையில் முகாமிட்டு பல்வேறு தரப்பினரை சந்திக்க ஏற்பாடு என தகவல். 2 ஆண்டுகளுக்கு மேல் தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வருகை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை தேடி வந்த நிலையில் திடீரென ஆஜரானார். திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் பிரிந்து வருவோம் என இலவு காத்த கிளி போல காத்திருந்தார் இபிஎஸ். விசிக தலைவர் திருமாவளவன் காட்டம். மீண்டும் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக தலைமை அரசியல் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. மக்களிடமும் மாணவர்களிடமும் திமுக தலைமை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தேடப்படும் கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜெபராஜை கைது செய்ய கோயம்புத்தூர் போலீசார் தீவிரம். வெளிநாடு தப்பித்துச் செல்லாமல் தடுக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய காவல்துறை. சகோதரர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததுடன் நடுக்காவிரி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சாதியை கூறி திட்டி அசிங்கப்படுத்தியதாலேயே விஷம் அருந்தினோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இளம்பெண் பரபரப்பு புகார். புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் அலட்சியமாக நடந்து கொண்ட விவகாரத்தில் அரியலூர் மகளிர் காவல் நிலைய போலீசாரை கண்டித்த டிஐஜி வருண்குமார். சம்பந்தப்பட்ட பெண் உதவி ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவு. ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதின்னு யாராவது இருக்காங்களா? இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே. ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க. அரசுல நீங்க வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பட்டப்பகலில் முதியவரை தாக்கி பணத்தை பறித்துச் சென்ற 3 சிறுவர்கள். முதியவர் பலி தாங்காமல் கூச்சலிட்ட போதும் கண்டுகொள்ளாமல் சென்ற மக்கள்.
திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பட்டப்பகலில் முதியவரை தாக்கி பணத்தை பறித்துச் சென்ற 3 சிறுவர்கள். முதியவர் பலி தாங்காமல் கூச்சலிட்ட போதும் கண்டுகொள்ளாமல் சென்ற மக்கள். அங்கீகரிக்கப்படாத செயலிகள், இணையதளங்கள் மூலம் புகைப்படங்களை ஜிப்லி வரைகலையாக மாற்றும் போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அவசியம். பதிவேற்றப்படும் படங்களை சைபர் குற்றங்களுக்கு விஷமிகள் பயன்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளதாக போலீசார் அறிவுறுத்தல். காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு மேடையின் நடுவில் இருக்கை அமைக்காமல் ஓரமாக தனி நாற்காலி போட்டது ஏன் என பாஜக கேள்வி. பட்டியலின சமூகத்தில் இருந்து வந்த கார்கே காங்கிரஸ் தேசிய தலைவர் மற்றும் வயதில் மூத்தவர் என்றும் பாஜக ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா பதிவு. பரஸ்பர வரி பதிலடி பேச்சுவார்த்தைக்கு வரும் நாடுகளை கேலி செய்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அநாகரிக வார்த்தை கூறி பிளீஸ் பிளீஸ் சார், டீலுக்காக எதுவும் செய்கிறோம் என கெஞ்சுவதாக நடித்து காட்டி கேலி. Please, please, sir, make a deal. I'll do anything. I'll do anything, sir. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை.